வணக்கம் நண்பர்களே. வாசிப்பை நேசிப்போம் குழு சார்பாக உலக இலக்கியங்களில் வாரம் ஒன்றாக உரையாடி வருகிறோம். அந்த வகையில் இன்று நம் கூட அனிதா இணைந்திருக்காங்க. வணக்கம் அனிதா, நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் கதிரவன். இன்னைக்கு நான் வாசிச்சிருக்க புக் பேர் வந்து சீக்ரெட் லைஃப் ஆஃப் ஏஜே ஃபிக்ரி. இத எழுதினவங்க வந்து கேப்ரியலா செவின். இவங்க வந்து ஒரு நியூயார்க்கை சேர்ந்த ஆத்தர் அண்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில அமெரிக்கன் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் இதுல. ஆக்சுவலா இந்த டீடைல் வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னா, ஸ்டோரியில வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இவங்களோட ஸ்டடீஸை வச்சு இருக்குது. ஸோ அதனாலதான் இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி டீடைல்லாம் மென்ஷன் பண்றேன். இந்த புக் வந்து 2014 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்போ பப்ளிஷ் ஆன டைம்ல வந்து நியூயார்க் டைம் பெஸ்ட் செல்லர்ல நம்பர் 1ல வந்திருக்கு. அது இல்லாம நேஷனல் இண்டி புக் செல்லர், அப்புறம் இன்டர்நேஷனல் பெஸ்ட் செல்லர் எல்லாத்துலயுமே வந்து இந்த புக் வந்து பப்ளிஷ் ஆன கொஞ்ச நாள்லயே வந்து வந்திருக்குது. அதுவும் இல்லாம 30 லாங்குவேஜஸ் வேர்ல்டு வைட்ல இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் 5 மில்லியன் காப்பீஸ் வேர்ல்டு வைட் சோல்ட் ஆயிருக்கு இந்த புக் மட்டும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இது சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த இதுக்கு வந்துட்டு என்ன அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்குன்னு பார்த்தா, சதர்ன் கலிபோர்னியா இண்டிபெண்டன்ட் புக் செல்லர் அவார்ட் ஃபார் ஃபிக்ஷன் 2014 வாங்கியிருக்குது. அப்புறம் இந்த ஜப்பான் புக் செல்லர்ஸ் பிரைஸ் ஃபார் டிரான்ஸ்லேட்டட் ஃபிக்ஷன் அது வந்து 2016 வாங்கியிருக்குது. அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் டப்ளின் லிட்ரரி அவார்ட் வந்து லாங் லிஸ்ட் ஆயிருக்கு 2016. அது இல்லாம இந்த புக் வந்து மூவியா வந்து 2021 ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் இந்த புக்குக்கு வந்து ஸ்பெசிபிக்கா நம்ம நேம் பாத்தீங்கன்னா ஸ்டோரி லைஃப் ஆஃப் ஏஜே ஃபிக்ரி அப்படின்னு இருக்கும். புக் வந்து ஹார்ட் கவரே வாங்கிக்கலாம். நான் வந்து கிண்டில்ல தான் வாங்கினேன். அதுக்கு ரீசன் வந்து அதோட புக் கவர். ஏன்னா ஒரு புக் ஸ்டோர் மாதிரி ஒரு புக் இமேஜ் இருக்கு. ஸோ அதை பார்த்துதான் வந்து நான் இந்த ஸ்டோரி செலக்ட் பண்ணி கொஞ்சம் ரீட் பண்ணப்போ ஏதோ ஒரு புக் ஸ்டோர் பத்தின கதை அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சது. ஸோ அதனாலதான் இந்த புக்கே வந்து செலக்ட் பண்ணேன். பட் ஸ்டோரிக்குள்ள போனீங்க அப்படின்னா த மோஸ்ட் புக்கிஷ் புக் ஐ ஹவ் எவர் ரெட் அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ புக் ரெஃபரன்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா, நான் ரஃப்லி மார்க் பண்ணி வச்சிருந்தேன் கிண்டில்ல ஒரு 100-150 புக்ஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி நான் இது வரைக்கும் எந்த புக்லயுமே ரீட் பண்றதே இல்லை. அதாவது வந்து 150 புக் இமேஜின் பண்ணி பாருங்க. இது வந்து கிண்டில் எடிஷன்ல ஒரு 256 பேஜ் இருக்கு. பேப்பர் பேக்னா ஒரு 320 பேஜஸ் இருக்கு இந்த புக்கு. அந்த ஒரு 300 பேஜஸ்ல ஒரு 100+ புக்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு ஒரு மொத்தமா ஒரு சம்திங் தட் இஸ் என்டையர்லி புக்கிஷ். ரொம்ப ரொம்ப கேப்டிவேட் பண்ண விஷயமே எனக்கு அதுதான். ஸோ ஸ்டோரி செட்டிங் வந்து எங்க நடக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு இமேஜினரி ஐலாண்ட் மாதிரி நடக்குது. அதுக்கு பேர் வந்து அலைஸ் ஐலாண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னா, யூஎஸ்ல வந்து மசூசெட்ஸ் அங்க இருந்துட்டு ஒரு ரெண்டு பஸ் எடுத்துட்டு ஒரு ஃபெரி எடுத்துட்டு போற மாதிரி இது ஒரு ஐலாண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. சோ இங்க வந்து இந்த செட்டிங்ல, அதாவது ஐலாண்டுங்கும் போது நேச்சுரலா எப்படி இருக்கும்னா, ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஊர் சைடு ஒரு கிராமத்துக்கு கதைனா எப்படி இருக்கும். சோ ஒருத்தவங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், ஒருத்தவங்க லைஃப் என்ன எல்லாத்துக்குமே தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் தான் வந்து ஸ்டோரியில இருக்குது. பட் நடக்கிறது வந்து யூஎஸ்ல நடக்குது. அப்புறம் புரோட்டகனிஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க பேர் வந்து ஏஜே ஃபிக்ரி. ஏஜே ஃபிக்ரி அப்படின்னுட்டு தான் த்ரூ அவுட் த புக் வருது. ஒரு இடத்துல மட்டும் அஜய் மென்ஷன் பண்றாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து சோ அவங்களோட நேட்டிவிட்டி எல்லாம் தெரியல. பட் சம்வேர் அவங்க வந்து ஸ்டோரியில வந்து ரேசிஸ்ட் மாதிரி மென்ஷன் பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி பிளாக் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. அண்ட் அஜய்ங்கிற நேம் ஒன்று வருது. ஒரு இடத்துல வந்து ஒரு மும்பை பத்தின ஒரு ரெஃபரன்ஸ் வரும், ஒரு புக் ரெஃபரன்ஸ் வரும். ஸோ மேபி ஹி மைட் பி அன் இந்தியன் அப்படின்னு நம்மளே கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து எந்த ஆரிஜின் அது எதுவுமே மென்ஷனே பண்ணல. பட் வந்து நேம் வந்து அஜய்ன்னு இருக்கு. ஆனா புக் ஃபுல்லா வந்து ஏஜே ஃபிக்ரி அப்படின்னு தான் வருது. சோ அவர் வந்து இருக்காரு. அவர் பார்த்தோன்னா 39 இயர்ஸ் ஓல்டு, ஸ்டோர் ஓனர் ஆஃப் அந்த ஸ்டோரோட ஓனர், புக் ஸ்டோரோட ஓனர் இருக்காரு. அந்த ஒரு ஐலாண்ட்ல அந்த ஒண்ணுதான் புக் ஸ்டோர் இருக்குது. அண்ட் அவர் பாத்தீங்கன்னா வந்து எப்படின்னா, ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பயங்கர ஆட்டிடியூட் உள்ள பர்சனா, யாரையும் வந்து ஒரு மாதிரி மதிக்காம ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றாரு. சோ அதுக்கு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, அவர் வந்து 21 மந்த்ஸ்க்கு முன்னாடி அவரோட ஒய்ஃப் வந்து ஆக்சிடென்ட்ல இழந்திருக்காரு. சோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லவ் மேரேஜா இருக்குது. ஸ்டோரி படி
எப்படின்னா இவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில அமெரிக்கன் லிட்ரேச்சர் படிச்ச பர்சன் மாதிரி காமிப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்தரோட அவங்களோட எஜுகேஷனல் குவாலிபிகேஷனா இருக்கும். ஸோ வந்து இவர் வந்து ஹார்வர்ட்ல படிக்கும் போது அங்க ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றாங்க. அவங்க வந்து நேட்டிவ் ஆஃப் இந்த ஐலாண்ட், இந்த ஆலிஸ் ஐலாண்டோட நேட்டிவா இருக்காங்க. லவ் பண்றாங்க. அவங்களும் வேற ஒரு லிட்ரேச்சர் இதை வந்து படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப லவ் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு புக் ஸ்டோர் நம்ம ஆரம்பிக்கணும். அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, அதாவது அவங்க பேர் நிக்கோல். அவங்க வந்து சொல்றாங்க, இப்ப எங்க ஐலாண்ட்ல வந்து புக் ஸ்டோர் கிடையாது, நம்ம போய் அங்க போய் ஆரம்பிச்சோம்னா நம்ம நல்லா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச்டி 2 பேருமே பாதியில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இங்க வந்து ஒரு புக் ஸ்டோர் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐலாண்ட் புக்ஸ். ஐலாண்ட் புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு பிளக்கார்ட், அதாவது ஒரு புக் ஸ்டோர் கீழே ஒரு கோட் மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நோ மேன் இஸ் அன் ஐலாண்ட், எவ்ரி புக் இஸ் அ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டா ஃபுல்லா வந்து தண்ணிலாம் அடிச்சுட்டு ரொம்ப சோகத்துல இருக்காரு, அலோனா இருக்காரு. அவங்க வந்து கீழே புக் ஸ்டோர் இருக்கு, மேல வந்து ஒரு 1 BHK ஹவுஸ் அந்த மாதிரி அந்த வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து நிறைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. பட் அவரோட வந்து ஒரு சிஸ்டர் இல்ல, அதாவது ஒய்ஃபோட அக்கா வந்து அவங்க இஸ்மேன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சோ அவங்க வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த இஸ்மேயோட ஹஸ்பண்ட் வந்து டேனியல் இருக்காரு. டேனியல் வந்து ஒரு ரைட்டர். பட் அவர் வந்து கேரக்டர் வைஸ் நாட் வெரி ஸ்ட்ராங் பர்சன். கொஞ்சம் வந்து கொஞ்சம் விமனைசர் மாதிரி அப்படி காமிக்கிறாங்க. சோ இவங்க 2 பேரும் தான் ஓரளவு வந்து அதாவது ரிலேட்டட் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இது இல்லாம வந்து அவர் ரொம்ப நாட் அ பீப்புள்ஸ் பர்சன். ஒரு மாதிரி எப்பவுமே கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பர்சன் இந்த மேனேஜ் பண்றவரா இருந்திருக்காரு. இந்த நிக்கோல் தான் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு ஹாப்பி கோ லக்கி அந்த மாதிரி எல்லாரும் கூட இன்டராக்ட் பண்ற ஒரு பர்சனா இருக்காங்க. சோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து ரொம்ப ரெக்ளூசிவ் ஆகி யார்கிட்டயுமே வந்து புக்ஸ் எல்லாம் வந்து சேல் எல்லாம் வந்து ரொம்ப, அதாவது இது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து அதாவது ரொம்ப பயங்கரமா டிப்ரெஸ்டான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு. அண்ட் அவருக்கு வந்து ஒரு இஷ்யூ இருக்கு. அது பேர் வந்து ஆப்சன்ஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது திடீர்னு வந்து ஒரு 2 செகண்ட் அப்படி கம்ப்ளீட்டா எல்லாமே பிளாங்க் ஆயிரும், அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதோட ஒரு மென்ஷன் ஒரு இடத்துல இருக்குது. அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா மட்டும் அவருக்கு இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கறது மென்ஷன் பண்றாங்க. ஸோ இப்படி வந்து அவருக்கு ரொம்ப டிப்ரெஸ்டா வந்து போயிட்டு இருக்க டைம்ல வந்து ஆக்சுவலா நைட்லி பிரஸ் அதுல இருந்து சேல்ஸ் ரெப் ஒருத்தவங்க வராங்க. சோ அவங்க பேர் வந்து அமீலியா லோமன். இவங்க வந்து ப்ராப்பரா வந்து இந்த சிட்டில இருந்து வர்ற ஒரு கேரக்டர் மாதிரி காமிக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வின்டர் சேல், சம்மர் சேல் அப்படின்னுட்டு ஒரு செட் ஆஃப் புக்ஸ் இருக்கும். அவங்க வந்து அந்த புக் ஸ்டோர்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணணும். அதாவது எங்க பப்ளிஷிங் ஹவுஸ்ல இவங்க ஒர்க் பண்றாங்க, அங்க உள்ள ரெப்பு, நீங்க இந்த புக்ஸ் வந்து நீங்க உங்களோட இதுல வாங்கிக்கணும் அப்படின்னுட்டு கன்வின்ஸ் பண்ண வராங்க. இவங்க வந்த ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து எப்படின்னா வந்து இவருக்கு வந்து பிடிக்கல. அவங்க வந்து நிறைய புக் சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க எப்படின்னா அப்படியே இவங்களுக்கு ஆப்போசிட், அப்படி ஒரு ஹாப்பி கோ லக்கியா எதையும் ரொம்ப பாசிட்டிவா பாக்குற ஒரு பர்சனா இருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் வந்து மென்ஷன் பண்றாங்க. ஷீஸ் 31 years old, இவரு 39 years old. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 years ஏஜ் கேப்ல 2 பேர் இருக்காங்க. அப்போ இவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த இதுல இருந்து பார்த்தா அவங்க ரீசெண்டா தான் ஜாப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஸ்ட்ரைட்டாவே வந்து ஒரு எனக்கு இந்த இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவர் வந்து நம்ம நிறைய ஒரு லிஸ்ட் ஆஃப் இது சொல்லுவாரு. இந்த மாதிரி யங் அடல்ட்னா எனக்கு பிடிக்காது, சூசைட் எல்லாம் இருந்தா பிடிக்காது, அது வந்து ரொம்ப வந்து அந்த புக் கவர்ல வந்து ஆக்டர்ஸ் இருந்தா பிடிக்காது, நாவல் அடாப்ட்னா பிடிக்காது, ஒரு மாதிரி ஒரு பெரிய லிஸ்டா வச்சுப்பாரு. எல்லாத்துக்குமே இவர் வந்து அவ்வளவு பிடிக்காது. எல்லாரும் வந்து ஒரு ரன்னிங் ஷாப் அந்த இது மட்டும் தான் இருக்கும். இவங்களுக்குமே வந்து இரிட்டேட் ஆகுது. இவங்க வந்து ஒரு புக்கை வந்து ப்ரமோட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து தி லேட் ப்ளூமர் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அது வந்து லியோன் ஃப்ரைட்மன் எழுதின ஒரு புக் வந்து இவங்க வந்து சொல்றாங்க, நீங்க இது ரீட் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் அது வந்து எப்படின்னா ஒரு 70s இருக்க ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் லவ் பண்ணி அவங்க ஒய்ஃப் 2 years இறந்துடுறாங்க. அண்ட் ஸ்டில் ஹீ சர்வைஸ் அந்த மாதிரி ஒரு புக். இவர் வந்து ஆல்ரெடி ஒய்ஃபோட டெத்தை வந்து இது பண்ணதுனால வந்து அவுட்ரைட் திட்டி ஒரு மாதிரி அமுச்சு விட்டுறாரு. அப்புறம் அந்த பொண்ணு போயிருக்கு. அப்புறம் போயிட்டு இப்போ வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா டெய்லி வந்து ஈவினிங் வந்து ஒரு புக் இருக்கும். அது பேர் வந்து தமிழ் லேன். அது வந்து ரேர் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் பை எட்கர் அலன் போ. அப்புறம் வந்து பப்ளிஷ்ட் பை போஸ்டோனியன் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த ரேர் புக்ஸ். அதாவது வந்து ஆப்ஷன்ல விட்டானா நிறைய ரொம்ப வேல்யூ உள்ள ஒரு புக் வந்து அவரு பத்திரமா வந்து ஒரு புக் கேஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. அவரு ஒய்ஃப் இறந்த டைம்ல வாங்கின புக்கா இருக்கும். அது வந்து தற்சமே வந்தாலும் ஸோ அவருக்கு ஒரு பாண்ட் அந்த புக்கு கூட இருக்கும். லைக் வந்து
ஈவினிங் வந்து புக் ஸ்டோர் எல்லாம் அடைச்சிட்டு வந்து அந்த புக்கை வச்சுட்டு அது கூட உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு ஒய்ஃப் கிட்ட பேசுற மாதிரி அப்படி இமேஜின் பண்ணிட்டு அந்த புக் கூட பேசிட்டு இருப்பாரு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து இமேஜின் பண்ணி பாக்குறாரு என்ன நடந்துச்சுன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிருக்கும் போது வந்து கேர்லெஸ்னஸ்ல வந்து ரிவர்ல விழுந்திருப்பாங்க. சோ அப்போ வந்து அந்த டைம்ல வந்து ஆபீசர் லாம்பயஸ்னு ஒருத்தவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆவாரு. அது வந்து அது ஒரு சின்ன ஊருங்கும் போது எல்லாத்துக்குமே எல்லாரும் தெரியுங்கும் போது இவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து அப்ப பேசும்போது வந்து புக்ஸ் ரிலேட்டடா பேசுவாங்க. இவருக்கு வந்து இருக்கிற எல்லார் கூட இருக்க கனெக்ஷனுமே புக்ஸ் மட்டும்தான். அதாவது இவர் சொல்லுவாரு, ஒருத்தரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச புக்கை பத்தி நான் கேட்டா போதும். நான் அவங்க யாரையும் ஜட்ஜ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து இறந்தப்போ வந்து அந்த கேஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது வந்து அவரு தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் இப்போ அந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு தூங்கும் போது என்ன இருக்கும் அப்படின்னா, யாரும் வந்து இந்த புக்கை திருடி இருப்பாங்க. சோ இவர் வந்து பயங்கர அப்செட் ஆயிடுவாரு. அவர் என்ன பிளான் பண்ணி வச்சிருப்பாருன்னா, எப்படி கொஞ்ச நாள்ல இந்த புக் ஸ்டோரை அடைச்சிட்டு நான் அதை வந்து ஆப்ஷன்ல விட்டு அந்த பைசா வச்சு நான் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாரு. பார்த்தா இது வந்து திருடு போயிடும். இப்போ உடனே மறுபடியும் அந்த போலீஸ் ஆபீஸ் கிட்ட போய் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணப்போ வந்து அவர் வந்து சொல்லுவாரு, எப்படி திருடு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இல்ல நான் வந்து சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டேன், லாக் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து சரி நாங்க கண்டுபிடிக்கிறோம், நாங்க இந்த மாதிரி ஆப்ஷன் ஹவுஸ்ல தான் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணும்போது அவருக்கு வந்து பயங்கர ஒரு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஒரு கண்டிஷன் போயிருவாரு. ஏன்னா வந்து அவங்க ஒய்ஃப் போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு பாண்ட் வந்து அந்த புக் கூட மட்டும் தான் இருக்கும். அவர் யார்கிட்டயும் மத்தவங்க எல்லாம் பெருசா பேச மாட்டாரு. உடனே சரி நான் இப்ப என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டு மறுபடியும் அவருக்கு அந்த சீஷர் மாதிரி வந்தோன்னா கொஞ்சம் டாக்டர் செக் பண்ண போகும்போது நீங்க வந்து ஹெல்த் வந்து நீங்க பாக்கணும். அவர் முந்தி வந்து ரன்னர் இருந்திருப்பாரு. நீங்க வந்து எக்ஸசைஸ் எதுவும் பண்ணல அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வரும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாலும் இவர் என்ன பண்ணாரு, ரெகுலரா சரி இனிமே நம்ம வாக்கிங் போவோம். அந்த 2 வருஷம் கிட்ட வந்து எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணிருக்க மாட்டாரு. சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னுட்டு என்ன பண்ணுவாருன்னா, கோவத்துல கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு போயிருவாரு. இதுக்கு மேல யாராவது ஏதாவது திருடினா திருடிட்டு போட்டு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து திறந்து வச்சுட்டு போயிருவாரு. ஜாகிங் போயிட்டு வரும்போது உள்ள பார்த்தான்னா ஒரு குழந்தை இருக்கும். ஒரு 2 வயசு குழந்தை இருக்கும். அப்ப பார்த்தோன்னா இவருக்கு ஷாக் ஆகும். யாருடா இது? இது நைட் ஒரு ஈவினிங் டைம்ல மாதிரி இருக்கும். யார் இந்த டைம்ல குழந்தைய விட்டுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்ப்பாரு. யாரும் இருக்காங்களான்னு பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லீப்பி டவுன் மாதிரி ஈவினிங் மாதிரி யாரும் பெருசா ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்காது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுல ஒரு லெட்டர், அந்த குழந்தை கூட ஒரு லெட்டர் இருக்கும். இந்த மாதிரி இது வந்து என்னோட குழந்தை மாயா, அவளுக்கு வந்து 25 months ஓல்டு ஆகுது. அவளை வச்சுக்கிற சூழ்நிலையில நான் இல்ல. ஆனா அது வந்து ரொம்ப நல்ல குழந்தை, அறிவான குழந்தை. அவ வந்து ஒரு நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல வளர்ந்தா அவ வந்து நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் மட்டும் இருக்கும். இவர் முழிப்பாரு, என்னடா இது நம்ம இந்த புக்கு காணாம போயிடுச்சுன்னு கோவத்துல கதை சந்தோஷப்பட இப்ப என்னடா குழந்தை வர வந்துருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பார்த்தோன்னா அது 2 வயசு குழந்தை பேசும். அப்போ உன் பேர் என்னன்னு கேட்டேன்னா மாயா அப்படிங்கும். அப்புறம் உடனே இவரு என்ன பண்ண சொல்லாம மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போவாரு. அப்ப அந்த அந்த ஆபீசர் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சொல்லுவாரு இந்த மாதிரி இந்த குழந்தை இருக்கு, இப்போ நீங்க எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு போங்க அப்படிம்பாங்க. பட் வந்து அவருக்கு அந்த இது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா ஒரு இந்த மாதிரி இடத்துல விடுறது சேஃபா இல்ல சரி அது அப்படி யோசிச்சுட்டு இல்ல இப்போ இப்போ வந்து இது பண்ணாலும் அந்த சைல்ட் கேர் அந்த மாதிரி ஒரு சோசியல் செக்யூரிட்டி சோசியல் ஒர்க்கர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இவங்க வந்து அடாப்ஷனுக்கோ எதுக்கும் எடுக்கனாலும் அது வீக்கெண்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ டைம் இருக்காது. அதனால நீங்க வந்து நானே வச்சுக்கிறேன், மண்டே வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவருக்கு ஐடியாவே இருக்காது. என்ன ஒரு குழந்தைனா வச்சு என்ன பண்ணணும் எதுவுமே ஐடியா இருக்காது. அவங்க ஆக்சுவலா அவங்க ஒய்ஃப் இறக்கும் போது பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க 2 months. பட் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. சோ அவர் யோசிப்பாரு, இந்த குழந்தைய நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களோட சிஸ்டர் இன்லாவோட ஹெல்ப்பை வந்து கேட்பாங்க. அவங்க 5 months பிரெக்னன்ட் சம்திங் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. குழந்தைனா என்ன பண்ணணும், அந்த டைப்பர் மாத்துறது, ஃபுட் என்ன கொடுக்கணும். இவர் அது வரைக்கும் வந்துட்டு சும்மா அந்த பேக்கேஜ் ஃபுட் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. சரி நீ குழந்தைக்குன்னா நீ இது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் 2 வயசு குழந்தைன்னா என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போவாங்க. பட் அந்த குழந்தை பார்த்தோன்னா ஒட்டிக்கிட்டோம். இந்த குழந்தை இவர்கிட்ட வந்து இது யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட சிஸ்டர் எல்லாம் கேட்கும்போது டேடி அப்படிங்கும். அவங்க முழிப்பாரு, என்னது டேடியா, நான் வந்து இது என்ன தெரியாத குழந்தையா இருக்கு அப்படின்னா ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப ஒட்டிக்கோ, தோல்ல சாச்சிட்டானா தூங்கிரும், வேற யாரும் கூப்பிட்டானா போகாத அந்த மாதிரி இருக்கும். சோ இவருக்கு அந்த ஒரு 2-3 டேஸ்லயே வந்து இந்த குழந்தை வந்து நான் வச்சு வளர்க்க முடியாது, பட் யாராவது அவங்க வந்து நல்லவங்களா பார்த்து வளர்க்குற மாதிரி நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாரு. சோ மண்டே வந்து இந்த சோசியல் ஒர்க்கர் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு நீங்க வந்து நாங்க அங்க கூப்பிட்டுட்டு போயிடுறோம், அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு டெம்பரரி ஹோம்ல இருந்துட்டு அடாப்ஷனுக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னப்போ இதுக்கு மனசே இருக்காது.
அது எப்படி தெரியும்? ஒருவேளை அவங்க யாராவது கெட்டவங்களா இருந்தா நாங்க என்ன பண்றது? அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும்? அது நாங்க வந்து எல்லாம் விசாரிச்சு தான் பண்ணுவோம் அப்படின்னோன, லாஸ்ட்டா அந்த குழந்தைய தூக்கிட்டு போற ஸ்டேஜ்ல அது வராது. அது அழுதுகிட்டே வந்து டாடி டாடின்னு இவர்கிட்ட இருக்கும். அப்புறம் இவர் சொல்லிப்பாரு, இல்ல நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னோன, அப்ப அவங்க வந்து யோசிப்பாங்க அந்த சோசியல் ஒர்க்கர். சரி இது ரொம்ப பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். பட் அந்த லெட்டர் இருக்கும். அவங்க அம்மாவோட லெட்டர் இருக்கு அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம் தான் 2 நாள் தெரிய வரும். அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு. அதாவது இந்த குழந்தையோட அம்மா வந்து சூசைட் பண்ணி அந்த உடம்பு வந்து கரையில ஒதுங்கும். அந்த ஐடி ப்ரூஃப் வச்சு இந்த நேம் எல்லாம் மேட்ச் பண்ணி சோ அவங்கதான் அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து வளர்க்க ஆரம்பிப்பாரு. அப்போ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு குழந்தை இருக்குது, அவர் புக் லாஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு சின்ன ஊர்ல வந்து எதனால எட்டி பார்க்க வருவாங்கல்ல, அந்த காசிப் பண்ற மாரி, அது வரைக்கும் வந்து ஒரு மாரி டல்லா போயிட்டு இருந்த ஒரு புக் ஸ்டோர் வந்து என்னன்னா நெறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. சோ லேடீஸ்லாம் வந்துட்டு இத பண்ணணும், அது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியே இந்த குழந்தைய பார்க்க வந்துட்டு அப்படியே புக்ஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க. புக்ஸ் வாங்க ஆரம்பிச்சுட்டு, நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம் இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணும்லாம் சொல்லி தரோம். ஆனா வந்து நீங்க எங்களுக்கு புக்ஸ் கிளப் நடத்த விடணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு புக்ஸ் கிளப் நடத்துவாங்க. இந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ இது நடக்கிறது பார்த்தோம்னா அந்த போலீஸ் ஆபீசர் வந்து அவரும் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு என்ன மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த குழந்தைய இவரு எப்படி பாத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இன்விஜிலேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். சோ அந்த சாக்குல வரும்போது அவர் என்ன ரீட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் சஜஸ்ட் பண்ற புக்ஸ் எல்லாம் அவரும் வாங்கி ரீட் பண்ண ஆரம்பிப்பாரு. ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்புறம் மெல்ல மெல்ல அவங்களும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துட்டு சீஸ் சாய்ஸ் புக் கிளப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சு, அதுல அந்த போலீசஸ் எல்லாம் சேர்ந்து இவரு ஒரு புக் சஜஸ்ட் பண்ணாருன்னா, அதை எல்லாரும் ரீட் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். அப்புறம் வந்து அந்த போலீஸ் ஆபீசரை வந்து இந்த குழந்தைக்கு காட் ஃபாதரா இது பண்ணிருப்பாங்க. இவருக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்காது. இந்த கிறிஸ்டினிங்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா ஒரு குழந்தை இங்க வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க. அப்புறம் கிராஜுவலா என்னன்னா, அந்த குழந்தை அந்த புக் ஸ்டோர்ல வளர ஆரம்பிக்கும். ஒரு 2 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் அந்த குழந்தையோட வளர்ச்சியை காமிச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு ட்ரபிள் எல்லாம் குடுக்காத ஒரு குழந்தையா, சில டைம் வந்து அந்த குழந்தை வந்து அந்த புக்ஸுக்கு மத்தியில வளரும்போது, அதெல்லாம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாரி நெனைச்சுக்கிட்டு, அப்படி பேச ஆரம்பிச்சு, சோ அந்த மாரி ஒரு சரௌண்டிங்ஸ்ல இருக்கும். அந்த குழந்தைக்காண்டி எல்லாரும் அதுவரைக்கும் வந்து இவரு யார்ட்டயும் பேச மாட்டாங்க. ஒரு மாரி ரூடாலாம் இருப்பாரு. பட் இவருமே மெல்ல கொஞ்சம் கொஞ்சம் எல்லார்கிட்டயும் வார்ம் அப் ஆவாரு. எல்லார்ட்டயும் நல்லா பேசுவாரு. ஹெல்ப் பண்ணுவாரு. அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து டான்ஸ் ஸ்கூல் எடுத்துட்டு போணும். அப்படி இப்படின்லாம் போயிட்டு இருக்கும்போது, அப்படி ஒரு ஸ்டேஜ் போயிட்டே இருக்கும்போது, இவருக்கும் அந்த குழந்தைக்குள்ள பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். அந்த குழந்தை வந்து ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்போது உடம்பு சரியில்லாம போகும். அப்போ சிக்கன் பாக்ஸ் சம்திங் வந்துரும். வேக்சின்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் சிக்கன் பாக்ஸ் வேக்சின் வந்து போடாம இருந்திருப்பாங்க. சோ நைட் முழிச்சிருக்கும் போது அந்த லேட் ப்ளூமர் அந்த புக் எடுத்து வாசிப்பாரு. அது இது வந்து பார்த்தோன்னா, அது குடுத்து ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு இந்த விஷயம் நடந்த மாரி காமிக்கும். சோ ஆல்மோஸ்ட் அந்த குழந்தைக்கு 6 இயர்ஸ் இருக்கும்போது, சோ அது புக் எடுத்து வாசிச்சாருன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். அந்த கான்செப்ட். அப்புறம் தான் வந்து அவரு வந்து சொல்லுவாரு, நம்ம புக்ஸ் வந்து நமக்கு வந்து சில புக்ஸ் வந்து நம்ம தேவையான டைம்ல நம்மள தேடி வர்றது இல்ல. அப்புறமா வந்து நம்ம மைண்ட் செட் நம்ம லைஃப் மாறும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்ப அந்த பப்ளிஷிங் ஹவுஸ்க்கு கால் பண்ணி அந்த பொண்ணு கூட பேசுவாரு. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க பேச பேச அவங்க 2 பேத்துக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்ப இவரு என்ன நினைப்பாரு, சரி மேபி இதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி எங்கேஜ்டா இருப்பாங்க. வேற ஏதோ ஆப்கானிஸ்தான்ல உள்ள சோல்ஜர் ஒருத்தவங்க கூட எங்கேஜ்டா இருப்பாங்க. அப்புறம் இந்த குழந்தைக்கு வந்து பயங்கர ஒரு மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் குழந்தையா காமிச்சிருப்பாங்க. அதாவது வந்து ரொம்ப மெச்சூர்ட் தேன் த ஏஜ் அந்த ஒரு சிச்சுவேஷனால அப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிற ஒரு குழந்தையா இருக்கும். அந்த குழந்தை சப்போர்ட் பண்ணும். நீங்க வந்து அமிலியாவுக்கு தானே உங்களுக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லும். அப்புறம் வந்து சும்மா ஒரு நேம் சேக்குக்கு சாக்கு சொல்லிட்டு அவங்கள அது வந்து அவங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அங்கெல்லாம் போற மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லேட் ப்ளூமர் இந்த புக்கோட ஆத்தரை வந்து கூப்பிட்டு வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த பொண்ணோட அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. உனக்கு வயசு கூட்டிட்டே போகுது, நீ உன எப்படியும் கல்யாணம் எல்லாம் பண்ற அது மாதிரி தெரியல அப்படி இப்படின்லாம் திட்டுவாங்க. சோ இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம்னா, யார் பெர்மிஷனும் எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை, எனக்கு பிடிச்சதுன்னா நான் என் லைஃப்ல பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த பொண்ணு வர வைக்கணுங்கிறக்காண்டி இந்த ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி அந்த லியோன் ஃப்ரைட்மேனை வர வைப்பாங்க. அதாவது இந்த புக் 4 இயர்ஸ் முன்னாடி பப்ளிஷ் ஆகி அது வந்து ஃபிளாப் ஆயிருக்கும். யாருமே ரீட்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இவங்க 2 பேத்துக்கும் அந்த புக் வந்து ஒரு பாண்டிங் மாதிரி இருக்கும். சோ அந்த ஆத்தர் எல்லாம் குட்டி ஈவெண்ட் எல்லாம் நடத்துவாங்க. நடத்தினப்போ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப வயசான ஒருத்தர் அந்த மாதிரிதான் வருவாரு. அதுல ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு இந்த அமீலியாவுக்கு வந்து தோணும், அந்த ஆத்தர் அந்த புக் எழுதினவருக்கும் இந்த இதுக்கும் ஒரு கனெக்ஷனே தோணுன மாதிரி இருக்காது. அந்த ஈவெண்ட்டுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு லேடி இருப்பாங்க. அதாவது சம்மந்தமே அதாவது இங்க உள்ளவங்க யாரு மாதிரி இருக்காது.
அப்புறம் அவங்க கிட்ட இந்த புக்கை டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த புக்ல உள்ள ஒரு கோட்டை வந்து அந்த பொண்ணு கரெக்டா சொல்லும். அப்ப இவங்களுக்கு தோணும் அவங்க அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப லோ லெவல் பர்சன் மாதிரிலாம் இருக்கா, ரொம்ப ஒரு பாலிஷ்டான ஒரு இது இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா ஆக்சுவலா அவங்க தான் அந்த உண்மையான ரைட்டரா இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு லேடியா இருந்திருப்பாங்க. அவங்க பேர் வந்து லியோனோரா ஃபெரிஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பப்ளிஷ் பண்ணப்போ புக் வந்து பாப்புலரா இல்லாததுனால என்ன பண்ணிப்பாங்க, ஒரு அது எழுதிருக்கு வந்து ஒரு மெய்மர் அப்படின்னு சொல்லிட்டு நேம சேஞ்ச் பண்ணி ஒரு சும்மா ஒரு ஆக்டரை வச்சு அவர் தான் அந்த ஆத்தர் அப்படின்னு சொல்லி தான் ஈவென்ட் நடத்திப்பாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா அவங்க பப்ளிஷிங்ல இருப்பாங்க, ரீடிங்ல எல்லாம் இருப்பாங்க. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னும் போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து அவங்களோட அப்பாவை இழந்த சூழ்நிலையை வச்சு ஒரு புக் எழுதுனா. பட் வந்து அதை யாருமே வாசிக்கல. ஏன்னா வந்து அதுல சூப்பர் நேச்சுரல் இல்ல, மேஜிக் எல்லாம் இல்ல. அதுவும் இல்லாம வயசான ஒருத்தர் நரேட்டிவ்ல இருந்ததுனால யாருமே வாங்கல. அதனால இப்போ வந்து அத அத வந்து சேஞ்ச் பண்ணி ரீடைட்டில் பண்ணி இன்னொருத்தரை வச்சு ஒரு ஆக்டரை வச்சு இவருதான் ஆத்தர்ன்னு எழுதினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பேராவது வாசிச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மொமெண்ட் மாதிரி காமிப்பாங்க. அப்புறம் அவங்க போயிடுவாங்க. அந்த அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் வந்து இவர் ப்ரப்போஸ் பண்ணுவாரு. இவங்களும் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க் வேற ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்புறம் ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் பண்ணி ஓகேன்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி அவங்க கொஞ்ச நாள் அங்க ஒர்க் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இந்த ஐலாண்ட் வர்ற அந்த மாதிரி இருக்கும். இப்ப ஆல்மோஸ்ட் அந்த குழந்தைக்கு வந்து 14 இயர்ஸ் ஆயிரும். அவங்க லைஃப் வந்து அதாவது அந்த 1 BHKல இருந்து வேற இடத்துல வீடு பார்ப்பாங்க. இந்த குழந்தை வளரும். ரொம்ப ஒரு பிரில்லியன்டான குழந்தை. அவர் ஒரு டீனேஜ் இருக்கும்போது அந்த குழந்தைக்குள்ள ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் அவ வந்து ரீடரும் இல்லாம ஒரு நல்ல ரைட்டரா வளரும். சோ அவளுக்கு வந்து எழுதணும் அப்படிங்கறது ரொம்ப ஆர்வம் இருக்கும். இவரு என்கரேஜ் பண்ணுவாரு. அப்போ ஒரு ஷார்ட் ஸ்டோரி காம்படிஷன் இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு வந்து யாரை பத்தி நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பத்தி எழுதுங்க அப்படின்னும் போது என்ன என்ன எழுதுனே ரொம்ப பிளாங்கா இருக்கும். எல்லாம் சஜஷன் எல்லாம் கொடுப்பாங்க. கடைசியில வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்டோரி இமேஜின் பண்ணிப்பா. அதாவது அந்த அவளோட ஒரிஜினலோட அம்மாவோட ஸ்டோரி நேம்ஸ் எல்லாம் மாத்தி வந்து அவளா வந்து ஒரு இமேஜின் பண்ணி ஒரு ஸ்டோரி எழுதிப்பா. அதாவது பிரெக்னன்ட் அவ சின்ன வயசுல கேள்விப்பட்ட விஷயத்த வச்சு அவ ஒரு இமேஜின் பண்ணிப்பா. அவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்க. அவங்க இங்க தேடி வந்தப்போ அந்த பர்சனை கண்டுபிடிக்க முடியல. அதனால அவங்க வந்து சீல டிரவுன் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கு எப்படின்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாண்ட்னா அந்த அந்த சாண்ட் வந்து கதையை நரேட் பண்ற மாதிரி அவளோட பெர்செப்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். நிறைய ரீட் பண்ணதுனால அவளோட இதெல்லாம் இருக்கும். அந்த ஷார்ட் ஸ்டோரியில அவளுக்கு தேர்ட் தான் செலக்ட் ஆயிருக்கும். பிரைஸ் வின் பண்ணிருக்க மாட்டான். பட் இவர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி எல்லாம் அப்ரூவ் பண்ணி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாரு. இதே டைம்ல வந்து பேரலா ஒண்ணு என்ன நடக்கும் அப்படின்னா இவளோட அப்பா யாரு அப்படின்னு அவளுக்கு வந்து அந்த தெரிஞ்சுக்கணுங்கிற அக்கறை எல்லாம் இருந்திருக்காது. அப்போ இவளோட அந்த ஓனரோட ஒய்ஃபோட சிஸ்டர் இன்லாவோட ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து அவர் வந்து கொஞ்சம் கேரக்டர் வேவாட் அந்த மாதிரி டைப் இருந்தோம் அப்படின்னு. பட் அவர் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ வந்து நல்லா இருப்பாரு அப்படின்னும் போது ஸ்டோரி படி என்ன இருக்கும் அப்படின்னா இந்த குழந்தை வந்து அவரோட குழந்தையா இருக்கும். யாரு இப்போ வளர்க்குறவங்களோட சிஸ்டர் இன்லாவோட ஹஸ்பண்ட் அவரோட குழந்தையா இருக்கும். அவர் எங்கேயோ புக் ரீடிங் போனப்போ அந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ட வந்து அந்த ஒரு அஃபேர் இருந்து அதுல அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆகி தேடி வந்து இங்க வந்திருப்பாங்க. வந்துட்டு வந்து அவங்க ஒய்ஃப் தான் இருந்திருப்பாங்க. ஒய்ஃப் இருந்தோன்னே நான் வந்து இது எப்படி நம்ப முடியும்? ஏன்னா அப்ப அந்த டைம்ல அவங்க பிரெக்னெண்டாவும் இருந்திருப்பாங்க. சோ நம்ம லைஃப் இதுக்கு மேல ஏதாவது போகணும் இருந்தாலும் தேவையான பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவங்களே டீல் பண்ணும் போது அப்போ இல்ல நான் பொய் சொல்லல. இப்போ வந்து நான் அவங்ககிட்ட எதுவுமே கேட்கல. எனக்கு வந்து கொஞ்சம் மணி வேணும். ஏன்னா அந்த பொண்ணு ஆர்ஃபனா இருக்கும். பட் படிச்சுட்டு இருப்பா. அவளையும் வந்து ஸ்டோரியில ஹார்வர்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சோ அப்ப நீங்க ஏதாவது எனக்கு வந்து ஒரு ஸ்டார்ட்க்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் போதும். நான் வந்து டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் போது அப்புறம் அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த லேடி தான் வந்து அந்த புக்கை திருடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணை கொடுத்து நீ இதை வித்து காசாக்கிக்க. இதுக்கு மேல வந்து இவரை தேடிக்கலாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தோன்னா அது வந்து அவங்களுக்கு செல் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த ரேங்க் கலெக்ஷன் அதுக்கு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம தானே இது அவங்க கையில போனோம்னா அவளால செல் பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட்ல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த டைம்ல தான் வந்து அந்த புக்கு வந்து இவங்க அந்த குழந்தை வந்து இது ஸ்கிரிபிள் பண்ணிருக்கோம். இந்த புக்கு அந்த லேடி வீட்டுல இருக்கும். இந்த பொண்ணு சூசைட் பண்ணிருக்கோம். சோ இது மாதிரி அவளுக்கு படிக்கிறதுக்கும் அவளோட ஸ்காலர்ஷிப் கேன்சல் ஆகுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா அவ குழந்தைய பாத்துக்க முடியாது. அவளுக்கு சப்போர்ட் யாருமே பண்ண மாட்டாங்க. இவரும் பினான்சியலாவும் ப்ராப்ளம் இருக்கணும்னா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிருக்கோம். அப்போ இந்த இந்த ஸ்டோரி வந்து ஒரு அது வந்து மெயின் லைன்ல யாருக்குமே தெரியாது. அது இன்வால்வ் ஆன யாருக்குமே தெரியாது. இந்த லேடிக்கு தெரியும்.
அந்த ஒரு போலீஸ் காப் வந்து அவங்க 2 பேரும் டேட் பண்ணுவாங்க. அந்த டேனியல்ங்கிற ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருவாரு. சோ அந்த டைம்ல அவர்கிட்ட வந்து இவங்க வந்து நரேட் பண்ணுவாங்க. சோ அத வச்சு அவங்களுக்கு தெரியும். பட் ஸ்டோரி இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். இந்த செகண்ட் லைன்ல நம்மளுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும். அப்புறம் திடீர்னு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாள் அவர் மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. அந்த ஏஜே ஃபிக்ரி அவர் வந்து வாக்கிங் ஏதோ போகும்போது மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. அப்போ இவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, "நீ போய் டாக்டர்கிட்ட பாரு" அப்படின்னா, "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. இது நார்மலா நடக்குது தானே" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. "இல்ல நீ பாரு" அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அ பிரெயின்ல ஒரு டியூமர் மாதிரி இருக்கும். அ கிளிப் கிளிப்லோபிளாஸ்டோமா மல்டிஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஃப்ரான்டல் பிரெயின்ல வந்து ஒரு டியூமர் இருக்கும். அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஏஃபேசியானா இப்போ ஒரு வார்த்தை பேசுறோம்னா அதோட வேர்ட்ஸ் வந்து மாத்தி தப்பா சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியும் தான் இவர் போய் பாப்பாரு. அவங்க சொல்லியிருப்பாங்க இவருக்கு வந்து ஆல்ரெடி அந்த எபிலெப்சி அதாவது அந்த சீஷர் இருந்தோன்னே இவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கவனிக்காம விட்டுருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு. நீங்க வந்து சர்ஜரி பண்ணாதான் பிழைக்க முடியும். இப்ப பண்ண எவ்வளவு நாள் இருப்பேன் அப்படின்னு கேட்பாரு. பண்ணா கூட ஒரு 2 வருஷம் இருக்கலாம். இல்ல 1 வருஷமும் இருக்கலாம் அப்படின்னா, பண்ணலைன்னா எவ்வளவு நாள் இருக்குன்னா, அப்பவும் அவ்வளவு நாள் தான். அப்ப ஏன் வந்து நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை செஞ்சு என்னோட மணியை வேஸ்ட் பண்ணி என் பொண்ணோட ஃபியூச்சர் அந்த பொண்ணு வந்து அப்ப 14 இயர்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. என் பொண்ணோட ஃபியூச்சரை வேஸ்ட் பண்ணி என் ஒய்ஃபையும் வந்து ஏன் தேவையில்லாம கடன் காக்கணும் அப்படின்னப்போ இவர் வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாரு. அந்த அந்த ஆபீசர் இருக்காருல்ல அவர்கிட்ட சொல்லுவாரு. சோ அவங்க வந்து அவங்க சிஸ்டர் இன் ரிலேஷன்ல இருக்கும்போது அப்ப இவங்க சொல்லுவாங்க, நீ வந்து அந்த புக்கு நீ கொடுத்தனா அவங்க செல் பண்ணி அந்த பணத்துல எப்படி அவங்க சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது நான் எப்ப கொடுத்தேன்னா வந்து ரொம்ப இதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க நீ வந்து அனானிமஸா ஒரு கவர்ல போட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னப்போ அதே மாதிரி அனுப்பிடுவாங்க. இவங்க தான் எடுத்தாங்கிறது கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய வராது. அப்புறம் அதை வந்து சேல் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமௌண்ட்ல சர்ஜரி பண்ணிடுவாங்க. ஒரு 1 இயர் கிட்ட அவர் சர்வைவ் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து அவருக்கு வந்து பேச முடியாது. அந்த சர்ஜரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. பட் அவரோட மைண்ட்ல உள்ளதை வந்து சொல்ற மாதிரி அதாவது நம்ம பொசிஷன் எல்லாம் முக்கியம் இல்ல. நம்ம வந்து யார் நம்ம மேல அன்பா இருந்தாங்க அதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கு மத்தியில என்ன காமிச்சிருப்பாங்கன்னா நம்ம இந்த இ புக் ரீடர் எல்லாம் இருக்குல்ல ஆக்சுவலா கிண்டில்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் இ புக் ரீடர் இருக்கும். சோ அது வரும்போது இவருக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வந்து புக் ஸ்டோர்ஸ் எல்லாம் என்ன ஆகும். அந்த ஒரு ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் இது இருந்தாதான் இது வந்து ரீடிங் வந்து டெவலப் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் வாங்கினா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ரொம்ப கோவம் எல்லாம் படுவாரு. பட் அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் சேஞ்ச் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு ஏத்தாப்ப நம்ம அட்வான்ஸ் பண்ணிக்கணும். நீங்க புக்ல நான் ஜூம் பண்ண முடியாது. நீங்க இதுல ஜூம் பண்ணி வாசிக்கலாம் அப்படின்னு அவங்க வைஃப் வந்து அப்படியே எதையுமே வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிற மாதிரி இருப்பாங்க. சோ இந்த மாதிரி அதாவது நம்ம அந்த புக் ஸ்டோரோட கொஞ்சம் ஒரு வீழ்ச்சி அந்த மாதிரி காமிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஏன்னா ஒரு 16 வருஷம் ஸ்டோரி போகும்போது இனிஷியலா அந்த புக் ஸ்டோருக்கு இருந்த அந்த ஒரு இது வந்து கம்மியாகி இ ரீடரு அப்புறம் ஆன்லைன்ல புக் ஆர்டர் பண்றது அந்த கான்செப்ட் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. பட் ஃபைனலி என்ன ஆகும் அப்படின்னா இறந்துருவாரு. இறந்த டைம்ல என்ன ஆகும் அந்த டைம்ல இவங்களுக்கு இதை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஒய்ஃபோட ஒர்க் வந்து வேற தள்ளி இருக்கும். சோ அவங்களுக்கு இங்க மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு போது இதை வித்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. சோ இதை விற்கும் போது வித்துட்டாங்கன்னா ஐலாண்ட்ல இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விதத்துல நீங்க இதை வந்து கண்டினியூ பண்ண பாருங்க. ஏன்னா இந்த ஒரு புக் ஸ்டோர்ல இங்க எதுவுமே கிடையாது. அதை நம்பி வந்து நிறைய இந்த புக் கிளப்ஸ் எல்லாம் நடக்கும். நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும். ஆத்தர்ஸ் எல்லாம் வருவாங்க. அந்த சம்மர் டைம்ல வந்து அந்த வெக்கேஷனுக்கு நிறைய பேர் வர்ற டைம் போது ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நீங்க வந்து ஒரு நீங்க வந்து என்னதான் வந்து புக் ஸ்டோர்ல வாங்கினாலும் ஒரு அதாவது ஆன்லைன்ல வாங்கினாலும் ஒரு ரீடர் ஒரு லைப்ரரியன் வந்து இந்த புக் வாசிங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு வராது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப இந்த டைம்ல என்ன ஆகும்னா அந்த ஆபீசர் லயம்பேஸ் அவர் வந்துட்டு சேவ் பண்ணி அவர் ரிட்டையர்லாம் அவர் 50 அந்த மாதிரி ஏஜ் ஆயிடுவாங்க. இவங்க ஒரு 30ஸ்ல இருக்கும்போது ஆரம்பிச்ச கதைனா 50 எல்லாம் ஆயிரும். சோ அப்ப அவர் சொல்லுவாரு இது பெசாட்டுக்கு நம்மளே வாங்கி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருவாங்க. சோ அந்த மாதிரி அது ஹேண்ட் ஓவர் ஆகி மறுபடியும் இவங்க ரன் பண்ற மாதிரி மறுபடியும் ஒரு வேற இடத்துலயோ ஒருத்தவங்க வந்து ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ்ல இருந்து இங்க ஒருத்தவங்க வர்ற மாதிரி அதாவது என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் சில பிளேசஸ் வந்து அது வந்து என்ன ஒரு சுச்சுவேஷன்ல அது அழியாது. சம்ஹவ் இட் வில் சஸ்டைன் இட் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அண்ட் இதுல வந்து பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் மோஸ்ட் புக்கிஷ் புக் எவர் அப்படின்னா அவ்வளவு புக்ஸ் ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கு. நான் ஒரு 150 மினிமம் இருக்கும். ப்ராப்பரா என்னால பட் 100 தாண்டி இருக்கும். அண்ட் இதுல என்னன்னா எல்லா சாப்டர் மொத்தம் வந்து 13 சாப்டர் இருக்கு. எல்லா சாப்டர் எப்படி ஆரம்பிக்கும்னா ஒரு புக் ரிவ்யூவோட ஆரம்பிக்கும்.
ரொம்ப ஒரு மாதிரி வேற இல்ல. அதாவது நமக்கு வந்து ஒரு எனக்கெல்லாம் ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். ஒரு புக் அபவுட் ரீடிங்னா வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த புக் வந்து அப்படி லிட்டரலி அந்த மாதிரி இருக்கும். 13 சாப்டரும் 13 புக் ரிவ்யூவை இந்த புக் ஸ்டோர் ஓனர் இருக்காருல்ல, இவர் எழுதின மாதிரி இதுல வந்து காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். அது அது மட்டும் இல்லாம அந்த புக்ஸ் அதோட நரேஷன் வந்து அந்த சாப்டர்ல நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கும். அது நம்ம வந்து அப்படி ஒரு 2, 3 சாப்டர் போய் வாசிக்கும் போது நம்மளுக்கே தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு சாப்டர் வருதுன்னா அதுல உள்ள ஸ்டோரியோ இல்லைன்னா சாப்டரோட டைட்டிலோ ஏதோ ஒண்ணு இது ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்குமா. அப்புறம் என்னன்னா நான் செக் பண்ணதுல அதுல வந்து ஒரு 12 புக்கு தான் எனக்கு தெரிஞ்சதா இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து ஃபாரின் ஆத்தர்ஸ், யூஎஸ்ல யூகேல உள்ள மாதிரி அந்த மாதிரி இருக்குது. சோ எனக்கு வந்து அது ஒரு பெரிய டிராபேக்கா தெரிஞ்சுச்சு. அதாவது இப்ப நம்ம ஒரு ஆஸ் அன் இந்தியன் ரீடர்னா மிஞ்சி போனா ஒரு 10ல இருந்து ஒரு 20 புக்குக்குள்ள நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 5 ஆத்தர், அந்த 12 புக் இல்லாம வேற ஒரு 5 ஆத்தர் தான் தெரியும். அண்ட் நிறைய புக்கிஷ் ரெஃபரன்சஸ் இருந்துச்சு. அதாவது தனியா இட்டாலிக்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. நம்ம அது கூகுள் பண்ணா ஏதோ ஒரு புக்ல உள்ள ஒரு கேரக்டரா இருக்கும், ஏதோ ஒரு புக்ல நடந்த ஒரு சம்பவமா இருக்கும். அண்ட் அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்மளுக்கு அந்த புக் ரீட் பண்ணாம அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாது. சோ அது நான் ரொம்ப நேரம் கூகுள் பண்ண மாதிரி இருந்துச்சு. சோ இதுல என்ன வருது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஐலாண்ட் வந்து இமேஜினரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த லேட் ப்ளூமர் புக்கும் இமேஜினரின்னு கொடுத்திருப்பாங்க. அதனால எனக்கு ஒரு பாதி ரீட் பண்ணும்போது ஒரு டவுட் வந்துச்சு. இதுல கொடுத்திருக்க புக் எல்லாம் நிஜமான புக்கா இல்லைன்னா வந்து ஒருவேளை இந்த மாதிரி ஃபேக் நேம்ஸ் சொல்லி கூகுள் பண்ணா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 70-80 புக் கூகுள் பண்ணிருப்பேன். எல்லாமே இருக்கிற புக்ஸ். பட் நம்மளுக்கு தெரியாத புக்ஸ். இந்த வேர்ல்ட் லிட்ரேச்சர்ல மேபி அந்த ஒரு கொஞ்சம் புக் தீஃப், டியூஸ்டேஸ் வித் மோரிஸ், இந்த மாதிரி ஒரு 4-5 புக் வந்து தெரிஞ்ச, அதாவது நான் ஏதோ ஒரு டைம் பீரியட்ல ரீட் பண்ண புக்ஸா இருக்கு. அதான் ஒரு மிஞ்சி போனா ஒரு 10-15 தான் அவ்வளவு. அந்த 100லயே அவ்வளவுதான் நம்மளுக்கு, அதாவது மோஸ்ட்லி நம்ம அவ்வளவுதான் ரீட் பண்ணிருப்போம் வைங்களா. சோ ஐ மீன் நான் என்ன சொல்றேன், ஜென்ரலி நம்ம வந்து நிறைய புக்ஸ் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நிறைய ஆத்தர்ஸ், அதாவது ரொம்ப அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல ரொம்ப டீப்பா போய் அவங்க எழுதிருக்காங்க. அவங்க ஃபீல்ட் அதுங்கிறதுனால மேபி அந்த மாதிரி எழுதிருப்பாங்கன்னு தோணுச்சு. அண்ட் அது இல்லாம இந்த மிடில் சாப்டர்ஸ்ல வந்து ரொம்ப போரிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஒரு பிக்சர் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எதுவுமே ஒரு ஹாப்பனிங்காவே இருக்காது. நார்மலா அவங்க லைஃப் என்ன போச்சு, இவர் வந்து புக் ஸ்டோர் போனாரு, இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போச்சு, அவங்க வேலைக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிடில் சாப்டர்ஸ் வரும்போது ஒரு ஸ்டாக்னட்டிங் இதா இருந்துச்சு. பட் என்னன்னா இன்னொரு பிளஸ் என்னன்னா, அந்த புக்ல வந்திருக்க எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இருந்தாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க புக்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு இந்த ஒரு டீச்சர் வந்துச்சுன்னா அப்புறமா அது கேன்சரா மாறிச்சு அப்படின்ற ஒரு இது இருக்கும். அந்த புக்கு காணாம போறது வந்து முதல்ல ஒரு ரேண்டம் ஈவெண்ட் மாதிரி நடந்திருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாமே இன்டர் கனெக்டடா ஓப்பனிங்ஸ் எதுவுமே இல்லாம அழகா முடிச்சிருந்தாங்க. அண்ட் ஒரே ப்ராப்ளம் இது ஒண்ணுதான்னா, நிறைய புக்கிஷ் ரெஃபரன்சஸ் வந்து எனக்கு புரியல. நிறைய கூகுள் பண்ணி தான் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அப்படின்னும் போது சோ அது ஒரு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. பட் நமக்கு ஒரு கொஞ்சம் டைம்லயே புரிஞ்சு நிறைய ஒரு புக்கிஷ் ஹியூமர் சொல்லுவாங்க. சில இது வந்து நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா, இப்போ இப்போ நம்ம வெண்முரசு வாசிக்கும் போது ஓம் 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 வேற அதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே புரியும். ஏன்னா வந்து அது நம்மளுக்கு தெரியும். சோ இந்த மாதிரி சில கோட்ஸ் புக்ஸ்ல உள்ளதெல்லாம் அவங்க நிறைய இருக்கு. கொஞ்சம் இல்ல. அந்த புக்ஸ் ஒரு 100னா இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் அது வந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஹாஃப் த புக். சொன்னேன் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு. ஆனா நம்மளுக்கு அது புரியல, இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கும்போது நம்ம அதை கூகுள் பண்ணாதான் ஓகே இந்த மாதிரி இந்த புக்ல ஒரு விஷயம் இருக்குன்னும் போது சோ அது கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியாம இருந்துச்சு. பட் அது இல்லாம வந்து ஒரு அந்த வர்ற எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு புக்கோட ஒரு பாண்டிங் இருக்கும். அவங்களுக்கு ஒவ்வொரு ஒரு ரீடிங்கோட ஒரு பாண்டிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த ஒரு இது மட்டும் அந்த புரியல அப்படிங்கிறது மட்டும் தான் ஒண்ணு நெகட்டிவா இருந்துச்சு. மத்தபடி அந்த மிடில் இதுல வந்து உள்ள அந்த ஒரு ஸ்லோனஸ் வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்லுவேன். மத்தபடி வந்து இட்ஸ் மோஸ்ட் வண்டர்ஃபுல் புக் எவர். அதாவது நிறைய வந்து வேர்ல்ட் லிட்ரேச்சர்லாம் வாசிக்கிறவங்களுக்கு வந்து இந்த புக் வந்து ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த புக்ல உள்ள சாப்டர்ஸ் எல்லாம் எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்தாலே 100 சாப்டர்ஸ் 100 வீடியோஸ் பண்ணலாம் போல. அவ்வளவு ரெஃபரன்சஸ் இருக்கு. அண்ட் சில விஷயங்கள் இருக்கும் நம்ம ரீடர்ஸ்க்கு மட்டும் சில விஷயங்கள் புரியும். நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எனக்குலாம் வந்து இந்த புக்ல உள்ள அந்த மூவில உள்ள கவர் போட்டாங்கன்னா எனக்கு பிடிக்காது. அது வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும். சோ அந்த சில விஷயங்கள் ரீடர்ஸ்க்குன்னு இருக்கும். அந்த மாதிரி யாராவது இன்டரப்ட் பண்ணா பிடிக்காது. அந்த தேவையில்லாத ரைட்டிங்ல வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் இது இருக்கும். அது என்ன ஒரு தலையும் இல்லாம வாழும் இல்லாம ஒரு சம்பந்தமே இல்லாம அந்த மாதிரி ஒரு ரீடரா வந்து நம்ம நிறைய ரிலேட் பண்ற விஷயங்கள் நிறைய புக் ஃபுல்லாவே இருக்கும். ஒரு அவ்வளோ ரைட்டிங் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லிட்ரரி ரைட்டிங். அண்ட் மேபி இன்னும் நம்ம நிறைய வந்து ஃபாரின் ஆத்தர்ஸ் புக் நிறைய ரீட் பண்ணோம்னா இந்த புக்ல உள்ள அந்த மென்ஷன் பண்ணிருக்கிறதெல்லாம் ரிலேட் பண்ண முடியும். அண்ட் ரீடிங்
பிடிக்கிற அந்த வேர்ல்ட் லிட்ரேச்சர் வாசிக்கிற யாராவதுன்னா 100% இதை வாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு மேல ஒரு 100 புக் ரெஃபரன்சஸ் கிடைக்கும். ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஸ்டோரி லைன் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கேரக்டர் அவர் லைஃப் என்ன ஆகுது, அந்த புக் ஸ்டோரோட ஃபேட் என்ன ஆகுது, அவர் லைஃப்ல வந்து திருப்பி லவ் வந்துச்சா அப்படிங்கிற ஒரு இதுதான். அந்த ஒரு சின்ன பொண்ணோட லைஃபுக்கும் வந்து அவள் இங்க வந்து ஸ்டார்ட் பண்றா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பேசிக்கான ஸ்டோரி. பட் வந்து அந்த ஒரு புக் ஸ்டோர் எடுத்துட்டு வந்து அவ்வளவு புக்ஸ் எடுத்துட்டு வந்து அத்தனை புக்ஸோட ரிவ்யூ எடுத்துட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து இந்த புக்கை எலிவேட் பண்ணிடுச்சு வேற ஒரு லெவல்ல வந்து. 100% இட்ஸ் அ மோஸ்ட் புக்கிஷ் புக் எவர். அண்ட் ரீடிங் வந்து பிடிக்கிற எல்லாரும் வந்து 100% கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அந்த புக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்மளால ரிலேட் பண்ண முடியற நிறைய விஷயங்கள் புக்ல இருக்கு. அந்த அது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். பட் 100% நம்ம ஒரு ரீடரா வந்து அதை ரிலேட் பண்ண முடியும். சோ அதனாலதான் ஆக்சுவலா நைட் எடுத்து 12 மணிக்கு எடுத்துட்டு காலைல 5:45 முடிச்சுட்டேன். ஏன்னா ஒரு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ரீட் பண்ணவே முடியாது. நான் ரொம்ப நாளுக்கு இடையில வந்து இந்த ஆல் நைட்டர் எல்லாம் ஃபுல் பண்ணதே கிடையாது. ஏன்னா கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு போர் அடிச்சிடும். அண்ட் ஈவன் அந்த மத்தியில வந்து ஸ்லக்கிஷ் ஆனப்பவுமே நம்மளுக்கு அந்த ரீடிங்ல தோணுச்சு. சோ இன்னும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனாலதான் இன்னும் ஸ்டோரி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது இல்லாம இந்த புக் ரெஃபரன்சஸ் எல்லாம் இருக்கும்போது நான் அதை கூகுள் பண்ணி 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 ரீட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, நிறைய புக்ஸ் நோட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் நான் இந்த வருஷத்துல ரீட் பண்ணதுன்னு சொல்லலாம். சூப்பர் அனிதா, தேங்க்யூ. ஆக்சுவலா எனக்கு 2 விஷயம் ஞாபகம் வந்தது. ஒண்ணு வந்து தமிழ்ல தென்றல்னு ஒரு படம் வந்தது. நீங்க படம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பாட்டு அதுல ஒண்ணு ஃபேமஸ். ஒரு லாரன்ஸ் தப்படிச்சுட்டு ஆடுவாப்டி, புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? அவர் ஒரு தூக்கு தண்டனை ஒரு பாட்டு போடுவார்ல. ஓகே. அந்த படத்துல என்ன கதை வரும்னா, ஒரு ரைட்டர் அவருக்கு அவரோட வாசக பெண் ஒருத்தி கூட அவருக்கே தெரியாம தவறான ஒரு முறையில ஒரு குழந்தை பிறந்துரும். அந்த குழந்தை அவர்கிட்டயே வளரும். அப்படி அந்த இதை ஞாபகப்படுத்துச்சு. அந்த புக்கு அவரோட ரிலேட்டிவான குழந்தைய அங்க வந்து வளர்றது அது சம்பந்தமா இருக்கும். 2வது இந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்மகிட்டயும் ஆள் இருக்கு. சாருவோட புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லயும் அவரும் இது மாதிரி அவரு 3 விதமான ஆட்கள் அறிமுகப்படுத்துவாரு. 3 விஷயங்களை. ஒண்ணு நிறைய புக்ஸ் உலகம் முழுக்க இருக்கிறவங்களை அறிமுகப்படுத்துவாரு. 2வது மியூசிக் மியூசிக் ஆல்பம்ஸ் உலகம் முழுக்க இருக்கிறதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. அப்புறம் உலக சினிமாக்கள் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. இதுக்கு நடுவுல ஏதாவது கதை இருந்தால் இருக்கும். அவ்வளவுதான் அவரோட புத்தகங்களை பொறுத்த வரைக்கும். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃபரன்ஸ் கொடுக்க. அவரோட ராசலீல எல்லாம் படிச்சீங்கன்னா இது 150 எல்லாம் கம்மி. அவர் 1000 பக்கம் 1000 ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஆனா கதையே இல்லாம இருக்கிறதுனால கொஞ்சம் கடுப்பாகும். ஆனா அவ்வளவு அந்த ரெஃபரன்ஸ் நோட் பண்ணி வச்சீங்கன்னா அவ்வளவு கிடைக்கும். இந்த சைடு இந்த மாதிரி எழுதுறதுக்காங்க. இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, எனக்கு மறந்துருச்சு. இந்த டைப் ஆஃப் ஃபிக்ஷனுக்கு வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க, அது எனக்கு மறந்துருச்சு. நீங்க கிட்ட சொல்லப்போனா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் நைட் ரீடிங். அதுவும் நீங்க பிளான் பண்ணி பண்ணீங்களா இல்ல இது பண்ணீங்கன்னு தெரியல. அது ரொம்ப இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் இப்ப போன் வந்த பிறகு புத்தக வாசிப்புக்கு ஒரு இரவை ஒதுக்குறதுங்கிறது அதுக்கு ஒரு பெரிய மன உறுதி வேணும். அதுக்கே அவங்களை நான் தனியா பாராட்டி ஆகணும். அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் அகைன். வழக்கம் போல இப்போ நீங்க இப்ப சிறப்பா பண்ணீங்க. இந்த புத்தகத்தோட இதை போய் ரெஃபரன்ஸ் போய் நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சரவணன் சார்ட்ட கேட்டேன்னா இன்னும் கொஞ்சம் சொல்லுவாரு. அதுல சொல்லியிருக்க புத்தகங்கள் பத்தி நமக்கு கிடைச்சதுன்னா நீங்க சொன்ன மாதிரி மேபி நமக்கு அடுத்த லிஸ்ட் இதுல இருந்து கிடைக்கலாம். அண்ட் தேங்க்யூ. இது